ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹேர் க்ரோத்துக்கான ரெமெடி தாங்க பார்க்க போகிறோம். ஹேர் மாஸ்க்கு தாங்க பார்க்க போகிறோம். வாரத்தில் நீங்கள் 2 தடவை ஹேர் மாஸ்க்கு போடுங்க. கண்டிப்பாக நல்லா முடி வளருங்க. நான் சொல்கிற மாதிரி மெத்தடில் நீங்கள் ஹேர் மாஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக முடி வளர்ச்சி அதிகமாக இருக்குங்க. அதுக்கு எடுத்துக்கக்கூடிய பொருள் நான் தயிரும், அதுக்கு அடுத்தபடி வெந்தயமும் எடுத்துருக்குங்க. வெந்தயம் முந்தின நாள் ஊற வச்ச வெந்தயம் தாங்க. வெந்தயத்தில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க. ஸ்கேல்ப்பை சுத்தம் பண்ணி முடி வளர்ச்சி தூண்டி கொடுக்குங்க. ஒரு ஜாரில் உங்களுக்கு தேவையான அளவு வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. ஏன் முடிக்கு தேவையான அளவு நான் வெந்தயத்தை எடுத்துக்கிறேங்க. நீங்கள் வாரத்தில் 2 தடவை இல்லைன்னா 3 தடவை மாஸ்க் போட்டு வந்து பாருங்கள். கண்டிப்பாக முடி வளருங்க. அந்த எண்ணெய் இந்த எண்ணெய் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வாங்கி தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மாஸ்க்லேயே உங்களோட முடியை வளர வைக்க முடியும். அதுக்கு தயிரை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் வெந்தயத்து கூட. இது கூடவே இன்னும் 2 பொருள் சேர்ப்பேங்க. கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன போட்டிருக்கேன்னு தெரியும். இப்போ இதை ஒரு ஜாரில் போட்டு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூடவே இதாங்க முக்கியமான பொருள், திரிபலா சூரணம். இது கோட்டக்கல்லேருந்து பிராண்டில் நான் வாங்கியிருக்கேங்க. திரிபலா சூர்ணங்கிறது தாண்டிக்காய், கடுக்காய், நெல்லிக்காய் இதெல்லாம் சேர்ந்த பொடி தாங்க திரிபலா சூரணம். இது இன்டேக்காகவும் நான் எடுத்துக்குவேங்க. டெய்லியும் இரவில் நான் வெந்நீரில் இதை கலந்து நான் சாப்பிட்றனால சூப்பரான பலன்கள் கிடைக்குங்க. எப்போவும் இளமையாக இருக்கலாம். வயிற்றில் உள்ள கெட்ட கொழுப்புகள்லாம் வெளியேறிடும். ஹேருக்கு நல்லது, முகத்துக்கு நல்லது. திரிபலா சூர்ணம் இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் 2 ஸ்பூன் அதில் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இதில் முடிக்கு கடுக்காய் ஸ்கேல்ப்பை நல்லா சுத்தம் பண்ணி கொடுக்கும். தாண்டிக்காவும் நல்லா ஸ்கேல்ப்பை சுத்தம் பண்ணி முடி வளர்ச்சிக்கு ரொம்ப சூப்பரான ஒன்று. இது கூடவே நம்மளோட நெல்லிக்காய் பொடி இருக்குது, அதாவது ஆம்லா, அதுவும் இருக்கிறதுனால முடி நல்லா கருப்பாக இருக்குங்க. இளநரைய உங்களுக்கு வர்றதை தடுக்குங்க. இப்போ தயிரை பேலன்ஸ் இருக்கிறத அதையும் ஊற்றி இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூடவே இன்னொரு பொருள் நான் சேர்க்குறேங்க. அதான் கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய். உங்கள்கிட்ட விளக்கெண்ணெய் இருந்தால் நீங்கள் விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நான் இல்லையா அப்படின்னா தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மை கணக்காக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. திப்பி திப்பியாக இருந்தால் முடியில் சிக்கிக்கும். அதனால் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நல்லா மையாட்டம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்படி தான் இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் தொடுறதுக்கே. செம சாஃப்டாக இருக்குங்க. இதை நீங்கள் தலைக்கு நல்லா எண்ணெய் வச்சு சிக்கு எடுத்துட்டு இந்த மாஸ்க்கை பார்ட் பார்ட்டாக பிரித்து ஸ்கேல்ப்பில் படுற மாதிரியும் முடியில் படுற மாதிரியும் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த திரிபலா சூர்ணம் அவ்வளோ உங்களுக்கு ஹேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நெல்லிக்காய் பொடி நல்லா நம்மளோட முடி வளர்ச்சியை தூண்டி கொடுக்கும். பாருங்கள், தயிர், திரிபலா சூரணம், வெந்தயம் எல்லாம் சேர்ந்து எவ்வளோ சாஃப்டான ஒரு மாஸ்க் பாருங்கள். செம்ம சாஃப்டாக இருக்குங்க. தொடுறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் போட்டு 10 நிமிஷம் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். முடி தொடவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பளபளன்னு மின்னுங்க. அப்படியே நல்ல முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தி கொடுக்குதுங்க. நீங்கள் இதை வாரத்தில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட முடியும் சூப்பராக கருன்னு வளருங்க. இளநரையெல்லாம் இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பாயிடுங்க. தலைக்கு நல்லா எண்ணெயை வச்சு கொஞ்சமாக தலைக்கு எண்ணெய் வைக்கும்போது லைட்டாக வெது வெதுன்னு சூடு பண்ணிக்கோங்க. லைட்டாக எண்ணெயை சூடு பண்ணி லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாஸ்க்கை போடுங்க. போட்டு
ஒரு 15 நிமிஷம் வச்சா போதுங்க. வச்சுட்டு நீங்கள் முடிய வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் வந்து தலையில் அப்ளை பண்ணுறேன். அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் என் முடி பாருங்கள் எவ்வளோ கருகருன்னு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.